யாழ்ப்பாணம் மானிப்பா இந்து கல்லூரி ஒழுங்கை மற்றும் நகர்ப்பகுதியில் உள்ள வீடு என 3 வீடுகளுக்குள் கடந்த புதன்கிழமை 3 மோட்டார் சைக்கிள்களில் சென்ற 9 பேர் கொண்ட கும்பல் அடாவடியில் ஈடுபட்டதுடன் தாக்குதலையும் நடத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வடமாகாண மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் ரொஷான் பெர்னாண்டோவின் பணிப்பில் சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகள் புத்தாண்டு தினமான நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மானிப்பாய் கட்டுடை பகுதியில் வைத்து 8 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த கும்பலை சேர்ந்த லக்கி என்பவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3 வாள்கள், ஒரு சுழியோடி கண்ணாடி மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஆகியனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்கள் வாழ்வெட்டுக்கு செல்லும் போது சுழியோடி கண்ணாடியை அணிந்தவாறு செல்வது அவர்களின் கையடக்க தொலைபேசியில் மீட்கப்பட்ட ஒளிப்படங்களின் மூலம் தெரியவந்துள்ளது. அத்துடன் வாள்களில் தமது பெயர்களை பொறுத்து வைத்திருப்பதும் அந்த ஒளிப்படங்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டமை தொடர்பில் வடக்கு மாகாண மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் மானிப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு சென்று கண்காணித்ததுடன் சந்தேக நபர்களிடம் மீட்கப்பட்ட ஒளிப்படங்களில் உள்ள அனைவரையும் கைது செய்யுமாறு மானிப்பாய் போலீசாருக்கு பணித்துள்ளார். விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.